ஹலோ ஹேக்கர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒயர் ஷார்க்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒயர் ஷார்க்னா என்ன, ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை எல்லாம் பார்த்தா கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ கமெண்ட்ஸில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு டீப்பாக தெரிஞ்சிருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு ஒயர் ஷார்க்னா என்ன, ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன் இந்த வீடியோவில், அப்படியே ஃபுல்லாக முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயர் ஷார்க்னா என்னென்னா, பேக்கெட்டை கேப்சர் பண்ணுற டூலாக மட்டும் இல்லாமல் ஒரு நெட்வொர்க்கை அனலைஸ் பண்ணுற செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு டூலாக பார்த்தா பார்க்கப்படுது. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன அஜெண்டா இருக்குது. ஸோ அந்த அஜெண்டா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி இருக்கும், அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிராஃபிக்கை கேப்சர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன், ரியல் டைமாக சொல்லி தருவேன். அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரோட்டோகால் அனலைசிஸ் எப்படி பண்ணுறது, டிஎன்எஸ் அனலைசிஸ் எப்படி பண்ணுறது, ஃபைனலாக ரீகானசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஸோ ஒயர் ஷார்க்கை யூஸ் பண்ணி நெட்வொர்க்கில் என்ன மாதிரி டிராஃபிக் இருக்குது, ஸோ என்ன மாதிரி ரீகான் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை பார்த்தா க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்கள் 2x வச்சு பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நோட்டு, ஒரு பென்னு, வாட்டர் பாட்டில், தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காருங்க. ஸோ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளோட, ஒரு ரியல் டைம் ப்ராக்டிக்கலோட பார்த்தா ஒயர் ஷார்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒயர் ஷார்க் டெஃபினேஷன் என்னென்னா, நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அனலைசர்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க்கில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கிற பேக்கெட்டை எல்லாம் கேப்சர் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் ஒயர் ஷார்க். லைக் நீங்கள் இப்போ உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எதனா ஒரு கைண்ட் ஆஃப் வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. லைக் யூடியூபாக இருக்கலாம், ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எனி ஒன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறீங்க. அதே சேம் டைம் பார்த்தா ஒயர் ஷார்க்கை ஓப்பன் பண்ணி கேப்சர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கேப்சர் பண்ணுறதால பார்த்தா நெட்வொர்க் எவ்வளோ ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தா ஒயர் ஷார்க்கில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒயர் ஷார்க்கை உங்களுக்காக ரியல் டைமில் காமிக்க போகிறோம். அப்படியே வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 500 சப்ஸ்கிரைபரை நம்ம பார்த்தா ரீச் பண்ண போகிறோம். சரி, என்ன வீடியோக்குள்ளே போகலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயர் ஷார்க் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கலராக நிறைய லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்தது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ப்ரௌசரில் ஒரு சைட்டை பார்த்தா ரன் பண்ண ஆரம்பித்தேன். ரன் பண்ணிவிட்டு ஒயர் ஷார்க்கில் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலராக தெரிஞ்சுது. இங்கே இருக்கிற ஒரு கலருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோட, அதாவது பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தேன் ப்ரௌசரில் என்ன சைட்டை கொடுத்தேன்னா ட்ரையாக்மிங் சைட்டை கொடுத்துருப்பேன். இங்கே இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இருக்குது. சரி, அது ஓகே. ஸோ இங்கே மேலே டாப் பாரில் என்னென்னவோ மெனு இருக்குது, ஃபில்டர்ஸ் மெனு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலையேன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சிம்பிள்ஸுக்கும் ஒரு லைனுக்கும் ஒரு டாப் பாருக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுல தான் ஒயர் ஷார்க்கே இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒயர் ஷார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட என்டர் பேஜ், அதோட யூஐ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்ஃபேஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் ஒய்ஃபை, ஈத்தர்நெட், விஷுவல் அடாப்டர், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம இதில் இருக்கிற டேட்டாவை தான் கேப்சர் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை. அதுக்கு தான் நான் ETHO அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு ஆகியிருப்பேன். அதுக்கு முன்னாடி மேலே ஒரு பார் இருக்கும், டிஸ்பிளே பார், டிஸ்பிளே ஃபில்டர்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன மாதிரி டிராஃபிக்லாம் வந்திருக்கு, ஸோ அதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் சர்ச் பண்ணணும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். DNS டொமைன் நேம் சிஸ்டம், என்ன டொமைன் இருக்குன்னு சர்ச் பண்ணலாம். TCP டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், UDP யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், HTTP, ஸோ TLS, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகாலை பார்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் என்னென்னா, மேலே ஒரு லைன் இருக்கும், என்ன நம்பர், டைமு, சோர்ஸு, டெஸ்டினேஷனு, ப்ரோட்டோகால், லென்த்து, இன்ஃபோ. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா இந்த ஒரு காலமில் இருக்கும், என்னென்னலாம் வந்திருக்கு, ஸோ டைம் என்ன, இப்போத்தி டைமில் ஓப்பன் பண்ணும்போது என்ன வந்திருக்கு, அதோட சோர்ஸ் என்ன, டெஸ்டினேஷன் எங்கே போயிருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எதனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு பார்த்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எதனா ஒரு சைட்டை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர் ஷார்க்கை யூஸ் பண்ணி டிராஃபிக்கை கேப்சர் பண்ண போகிறோம். கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்டாப் கேப்சர்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அங்கே மேலே ரெட் கலரில் இருந்திருக்கும், நான் அதை ஆஃப்
பண்ணியிருப்பேன், கேப்சர் பார்த்தா ஸ்டாப் ஆகிருக்கும். சரி, இப்போ நான் சொன்ன யூஐயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நம்ம வந்து ஃபில்டர் பாரை இப்போ யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் சர்ச் பண்ண போகிற ப்ரோட்டோகால் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சர்ச் பண்ணுறதால என்னென்ன மாதிரி டேட்டாவில் நம்ம பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, எந்த டொமைனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சைட்டு, தேர்ட் பார்ட்டி டொமைன்ஸ் எதனா இருக்கா, சிடிஎன் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தா டிஎன்எஸ் கொரியை ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுனால நிறைய டேட்டா கிடைக்குது. இதுவே நம்ம டிஎன்எஸ் பேக்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு தெரியுமா? நம்ம டிஎன்எஸ் பேக்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதால என்ன மாதிரி டேட்டாலாம் நம்ம பார்க்கலான்னு தெரிஞ்சிங்கன்னா, ஸோ கொரிஸ் என்னென்ன பார்க்கலாம், ஆன்சர்ஸ், அத்தாரிட்டி இதெல்லாமே பார்த்தா கீழே டேபில் வந்துடும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான என்ன மாதிரி விஷயங்களை பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, கொரி நேம் என்ன, ஏ ரெக்கார்ட், 4A ரெக்கார்ட், சி நேம் ரெக்கார்ட், ஸோ டிஎல்எல் இந்த மாதிரி முக்கியமான டேட்டா எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே பார்க்கறதுனால வல்னரபிலிட்டி லூப் ஹோல்ஸ், அதாவது பார்த்தா செக்யூரிட்டி ஃப்ளாஸ் இருக்கா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோ தான் நம்மளுடைய சேனல்லேருந்து அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து நம்ம என்ன கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டோகால் ஹைரார்ச்சி. ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ஆக்சுவலாக நான் அப்லோட் பண்ண இந்த வீடியோவில் ஒரு சில கண்டென்ட்டை மிஸ் ஆகிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா வீடியோவோட லென்த் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க, பார்க்க மாட்டேங்க. கொஞ்சம் சேடாக இருக்குது. ஸோ மறக்காமல் அதனால தான் வீடியோவை பார்த்தா கொஞ்சம் ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் வீடியோஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன கண்டென்ட்டை மிஸ் பண்ணோமோ அதை நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா? பை பை கைஸ்.